இந்த புது வருடம் 2024ல தனுசு ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும், இந்த ஆண்டோட கிரக அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை, உங்கள் ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுது. உங்களுக்கு இந்த ஆண்டு முன்னேற்றத்திற்கான ஆண்டாக இருக்கும். அதற்கு நடுவே முட்டுக்கட்டைகளாக இருந்த பல விஷயங்களை நீங்கள் தகர்த்தெறியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். எதிலும் நிதானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் கண்டிப்பாக முறையில் கவனமாக இருக்க வேண்டும். மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வார்கள். அதே சமயம் உடனிருப்போரால் உங்களுக்கு வீண் பழி வரவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எந்த செயலை செய்யும் போதும் கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள். அவசரமாக எந்த விஷயத்தையும் கையாள வேண்டாம். பணி தேர்ந்தெடுக்கும் பொழுது ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வரப்போ நீங்கள் அதை யோசித்து எது வேணும்ன்றதை கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. குடும்பத்தில் குதர்க்கமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். மனம் விட்டு பேசுதல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பெரியவர்களோட உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பண வரவு இருக்கும், அதை சேமிக்க பழக வேண்டும். அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாரையும் நம்பி வீண் கடன் தரவோ பெறவோ கூடாது. வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மென்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும். செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக லாபம் வந்து சேரும். கவனமான முறையில் தொழிலை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஒப்பந்தம், டாக்குமெண்ட்ஸ் போன்றவற்றில் கையெழுத்துமிடும்போது அரசியல் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு தலைமையின் பாராட்டு கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் தலைகுனிவு கூட ஏற்படலாம். கவனம் முக்கியம். அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம், பதவிகள் கைகூடும். கலை, நடிப்பு, படைப்பு, இசை போன்றவற்றில் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் வரும். 3ஆம் நபரை நம்பி எந்த ஒரு படைப்புகளையும் பகிர வேண்டாம். மாணவர்கள் மறதி வரதற்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருந்து படிக்க வேண்டும். ஆசிரியரோட வழிகாட்டலை அவசியம் மேற்கொள்ள வேண்டும். உடல் நலத்தில் இரத்த அழுத்தம், பரம்பரை நோய், பற்கள் போன்றவற்றில் பிரச்சனை வரலாம். வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக ஓட்டுதல் அவசியம். இந்த ஆண்டு நீங்கள் பைரவரை கும்பிட்டு வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள குறையொன்றுமில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.